என் நண்பன் என்னை திட்டாரு, நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. திருப்பி திட்டலாம்னு தோணுது. ஆனால் பல வருட நட்பு. இதுக்கு ஒரு விடை சொல்லுங்கன்னு ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்க. இதை பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இந்த உரையை தொடங்குறேன். இந்த கேள்வியை கேட்கும்போது எனக்கு ஒரு அழகான கதை ஞாபகம் வருது. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் நடந்துக்கிட்டு ஒரு ஊரில் இன்னொரு ஊருக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். போகிற வழியில் சரி பேசிக்கிட்டே போகலாமன்னு பேசும்போது ஏதோ ஒரு தலைப்பு எடுத்து பயங்கரமாக 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்றி ஒரு டைமில் ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் டப்புன்னு அரைஞ்சிடுவார். அரைஞ்ச உடனே வாங்கிய நண்பர் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக தரையில் உட்காந்து என் நண்பன் என்னை அடித்து விட்டான்ட்டு மணலில் சும்மா எழுதி வைப்பாராம். இதை பார்த்தோன்னா இன்னொரு நண்பருக்கு புரியாதான். திருப்பியும் 2 பேரும் நடப்பாங்களாம். கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னா 2 பேருக்கு தாகமாக இருக்குமா. தேடி தேடி அலைஞ்சி ஒரு இடத்துல பார்க்கும்போது தண்ணி, அழகான ஒரு இடத்துல தண்ணி இருக்குமா. உடனே தண்ணியில் கொஞ்சம் இறங்கி தண்ணி குடிக்க ஆரம்பிக்கும் பொழுது நல்லா குடிச்சிட்டே இருக்கும்போது ஒருத்தருடைய கால் கீழே இழுக்குமா. அந்த இடத்துல மட்டும் ஒரு அழகாக ஒரு சின்ன புதக்குழியுமே இருக்குமா கொஞ்சம் தள்ளி. 2 பேரும் சண்டையினால் கொஞ்சம் தள்ளி நின்று குடிச்சிட்டு இருப்பாங்கன்னு பாருங்களேன். அப்போது இன்னும் ஒருத்தர் அது உள்ள யார், அதுவும் அரை வாங்கினவர் கீழே இறங்குவார். அந்த புதக்குழி இழுத்துட்ருக்கோம். அரை கொடுத்தவர் ஓடி போய் அவர் கடன்னு பிடிச்சி இழுத்து மேலே எடுத்து உட்கார வைக்கும்போது நிம்மதியாக உடம்பு கை காலெலாம் கழுவிட்டு ஒரு பாறையில் உட்காந்து, அதாவது காப்பாற்றப்பட்ட அந்த நண்பர் ஒரு பாறையில் உட்காந்துட்டு இன்னும் ஒரு சின்ன கல் எடுத்து அழகாக ரொம்ப ஆழமாக அடித்து தனக்குள்ள ஒரு உளி எடுத்து அடித்து முதல்ல நோண்டி உளி எடுத்து அடித்து என் நண்பன் என்னை இன்று என் உயிரை காப்பாற்றினான்ட்டு எழுதுவானா. இப்போது இந்த நண்பருக்கு புரியாது. அதாவது அரை கொடுத்த நண்பர் திருப்பி காப்பாற்றி விட்ட நண்பருக்கு புரியாது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு இந்த வாட்டி கேட்டுருவாரான் வாயை திறந்து. அப்போ சொல்லுவாரான், நீ என்னை அடித்த அந்த டைமில் அதை என் மனசுக்குள்ளே நான் வைக்கல, அதனால் மணலில் எழுதினேன். அது எப்படியாவது மறைஞ்சி போயிடும் உடனே. ஆனால் நீ என்னை காப்பாற்றினேன், அந்த நன்றி உணர்வு எனக்குள்ளே இருக்கணும், அதனால் நான் கல்லில் எழுதினேன். அந்த கல்லில் எழுதுனது என்றைக்குமே அழியாமல் இருக்கும். நான் அதனால தான் கல்லில் உளியை வச்சு எழுதுனேன்னு சொல்லுவாங்களாம். இப்படி தாங்க எடுத்துகிட்டு போகணும். வாழ்க்கையில் ஒரு மனிதன் தன்னை மீறி உணர்ச்சி வசப்படுறது இயல்பு தான். இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், அந்த நண்பர் எதுக்காக உங்கள்கிட்ட டென்ஷன் பண்ணாங்க, எதுக்காகன்றதை நீங்கள் மனசார கேளுங்க, கூப்பிட்டு பேசுங்க. என்ன விஷயமா இருந்தாலும் கூப்பிட்டு பேசினா தான் விடை. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த விரோதப்பன்மையை வளர்க்குறது ஒரு நல்ல நட்புன்றது ஒரு புனிதமான விஷயம். கூப்பிட்டு பேசுங்க. ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலையில் அவரை முதல்ல ரெடி பண்ணிவிட்டு என்ன நடந்தது, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேளுங்க. அவங்களும் அவங்களோட இது பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சூட்சமாக சொல்லவா, சில பேர் கூச்சப்பட்டு உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க எதுக்கு கோவப்பட்டாங்க, எதுக்கு சண்டை போட்டாங்கன்னு. ஆனால் அதை நீங்கள் பேசும்பொழுதே கண்டுபிடிங்க, இந்த முடிச்சு எங்கே இருக்குது, எதனால் கோவப்பட்டாங்கன்ட்டு. அந்த முடிச்சை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாலே முடிச்சு அழுத்துடலாங்க. இதுதான் சூட்சமம். எந்த இடத்துல ஒரு மனிதன் எதனால் கோபப்பட்டான், அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, முடிச்சின்னு சொல்கிறது அதுதான். அதை நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டிப்பாக இதுக்கு விட தெரிஞ்சிடும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் நண்பர் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லாரும், மனைவி, உங்களோட குடும்ப நண்பர்கள், அலுவலகத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் பாருங்கள். இதை இந்த மாதிரி முடிச்ச மட்டும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் யார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, முடிச்ச கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்தது. அந்த நிலையை நீங்கள் மாற்றிடலாம். மாற்றிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் எல்லாமே இறைத்தன்மை நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தாலே நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு தலைப்பில் பார்க்கலாம்.